தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா பிதாவே, இந்த நண்பகல் வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ காலை முதல் இந்நேரம் வரை நீர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நண்பகல் நேரத்தில் உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. காலையிலிருந்து இதுவரைக்கும் காத்து வந்தீரே, உமக்கு நன்றி. இன்னும் மீதி நாட்களிலே உம்முடைய கிருபை வேணும் அப்பா. சோர்வு வந்தால் பலன் தாங்க, குழப்பம் வந்தால் ஞானத்தை தாங்கப்பா, பாவம் வந்தால் மன்னிப்பை தாங்க ஆண்டவரே. இந்த மதியம் உம்முடைய பிரசன்னம் என்னை சூழட்டும் அப்பா. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் இருள் உண்டாயிற்று. நண்பகல் இருள் வரும் என்று சொல்லி ஆமோஸ் இறைவாக்கினர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நண்பகலில் கதிரவனை மறைய செய்வேன் என்று சொன்னி உம்முடைய வாக்குத்தத்தம் இருக்கிறதப்பா. வாழ்க்கையில் பிரகாசமான நேரத்திலையும் சோதனை வரும், ஆனால் பயப்படாதீங்க. இயேசு சிலுவையிலே இருளை ஜெயிச்சிட்டார். இருளின் மத்தியில் தேவன் வேலை செய்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு இருளில் தொங்கினப்ப உலகத்தின் மீட்பு நடந்துச்சு. உங்கள் இருள் நேரத்திலையும் தேவன் பெரிய காரியம் செய்வார். இருளுக்கு பின்னால் ஒளி வரும். திரைச்சீலை கிழிந்தது 3 மணிக்கு. இருள் மாறிச்சு, ஜெயம் வந்துச்சப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் மதியம் வந்தால் இந்த இருள் சாயங்காலத்துக்கு முன்னே ஒளியாக மாறும் ஆண்டவரே. பேதுரு நண்பகல் வேளையில் இறைவேண்டல் செய்ய வீட்டு மாடிக்கு சென்றார். நீங்களும் ஜெபிங்க, தரிசனம் வரும். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு நண்பகல் வேளையில் இறைவேண்டல் செய்ய வீட்டு மாடிக்கு சென்றார். நண்பகல் ஆராதனை சங்கீதம் 113:3 சொல்வதைப் போல கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி மறையும் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுவதாக. ஆண்டவரே, தர்மையான வேளையில் நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. காலையும் மாலையும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூக்க பாடிடும் கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிக்குமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் வைத்தேன் ஆனார்.
வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. சங்கீதம் 5:3 சொல்வது போல, ஆண்டவரே காலையில் என் குரலை கேட்டருளும், காலையில் உமக்காக காத்திருந்து விழிப்பாயிருப்பேன். என் வேண்டுதல் மாலை பலி போல் முன் ஏற்கப்படுவதாக. இயேசுவே, இந்த அருமையான நேரத்தில் எப்பொழுதும் என்னால் உன்னுடைய நாமத்தை உயர்த்துவேன் அப்பா. என் சுவாசம் உள்ள வரைக்கும் உம்மை போற்றுவேன். நீரே என் மேய்ப்பர், நீரே என் தகப்பன். தீமை அணுகாமல் நீர் என்னை காவல் காப்பீரப்பா. உம்முடைய கரம் என்னை தாங்குதப்பா. இரவு நேரத்தில் நான் உறங்கும் போதும் உம்முடைய கரம் என்னை தாங்குதாண்டவரே. இருள் சூழ்ந்தாலும் நீர் என் வெளிச்சமாக இருக்கிறேன். நீர் என் கேடகமாக இருக்கிறேன். நீரே என் மீட்பராய் இருக்கிறான். மாலையில் வேளையிலே சூரியன் மறையும் பொழுது நாள் முழுவதும் காத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபை என்னை தழுவும் ஆண்டவரே. நீரே என் பலன், நீரே என் ஜீவனமாக இருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதம் 92:2 சொல்வதை போல, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது உண்மையும் எடுத்துரைப்பது நன்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. திருவெளிப்பாடு 4:8 சொல்வதை போல, தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் என்று சொல்லி, பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. இயேசுவே, நண்பகலில் உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. நீரே என் ராஜா, நீரே என் தேவன், நீரே என் ஒளியாக இருக்கிறேன். என் உள்ளம், என் உயிர், என் சரீரம் எல்லாம் உமக்கே ஆராதனை அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே ஆராதனை 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 அப்பா உமக்கே ஆராதனை. பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. இருள் சூழ்ந்தாலும் உம்மை சுதிக்க வந்தேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இருப்பா, உம்முடைய சமூகத்தில் இருக்கிறப்பா. நீர் இருளின் மத்தியிலும் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீரப்பா. எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னவர். நண்பகலும் இருள் வரும். ஆமோஸ் 8:9 சொல்வதை போல, நண்பகலில் கதிரவனை மறைய செய்வேன் என்ற வாக்கு தத்தம். ஆனால் வாழ்க்கையில் பிரகாசமான நேரத்தில் இந்த சோதனைகள் வரும்.
ஆனால் பயப்படாதீங்க. இயேசு சிலுவையில் இருளை ஜெயிச்சிட்டார். மத்தேயு 27:45 வாசித்து பாருங்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரைக்கும் நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. நண்பகலில் இருளும் தேவனுடைய ஒளியும். தேவனுடைய ஒளி காத்திருப்போமா? அப்பா, நான் நண்பகல் நேரத்தில் உம்மை பாதத்தில் வந்திருக்கிறேன், வந்திருக்கிறப்பா. சங்கீதம் 55:17 சொல்வதை போல, காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் நான் புலம்பி அழுவேன், அவர் என் குரலை கேட்பார் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் வீணாய் போய்விடாமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வரம் தார மாட்டோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் காத்திருக்க பாவா. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்க மாட்டோம். உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன்னப்பா. செப்பனியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. செப்பனியா 3:6 சொல்வதை போல, ஆண்டவரின் தூதர் யோசுவாவுக்கு விடுத்த உறுதிமொழி இதுவே: நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைப்பிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திரு முற்றங்களுக்கும் பொறுப்பாளியாவாய். இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் என்ற வசனத்தை தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடுமே சோதிக்கிறோமப்பா. நண்பகல் 12 மணிக்கு முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா. நீர் எனக்கு அருள் தாரும். ஜெபிப்பதற்குரிய வல்லமையை தாங்க. ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு விளக்கத்தை கொடுங்கப்பா. எனக்கு விளக்கத்தை கொடுங்கப்பா. கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்கப்பா. உம்முடைய விளக்கம் எனக்கு தேவைப்பா. ஆண்டவருடைய தூதர் யோசுவாவுக்கு விடுத்த உறுதிமொழியை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நீர் எங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுங்கப்பா. செப்பனியா யூத ராஜா யோசியா காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த நேரத்தில் வேற்றிடத்தாரோடு வேரோடு அடித்தேன் என்று சொல்லி பெருமை, கொடுமை, விக்கிரக ஆராதனை தேவ ஜனத்தை ஒடுக்கினது. ஆனால் தேவன் நீதி உள்ளவர், பாவத்தை சும்மா விட மாட்டார். மனுஷன் பலன், மதில் சுவர், ஆயுதம் எதுவும் தேவனுக்கு முன்னே நிற்காது. நீதிமொழிகள் 21:31 சொல்வதைப் போல, போருக்கென குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனால் வெற்றி ஆண்டவரிடமிருந்தே வரும். தேவனை விட்டு விலகிற தேசம், ஜனமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அது பாழாய் போகும். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வாசிக்கிற மாட்டோம். அருமையான இந்த நேரத்தில் சுவாமி, உம்முடைய சுட்டரிக்கும் நெருப்பு, நீர் பரிசுத்தராய் இருக்கிறீரப்பா. பாவத்தோடு விளையாட முடியாது. மனம் திருமணம், பெருமை வீழ்ச்சிக்கு முன்னே வரும். நினிவே பாபுலோன் மாதிரி நாமும் விழுந்து விடுவோம். தாழ்மையாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம். செப்பானியா 3:17 சொல்வதைப் போல, உன் கடவுளாக ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பளிப்பார். நியாய தீர்ப்பு முடிவு இல்லை. மனம் திரும்புகிறவர்களுக்கு இரக்கம் உண்டு. அப்பா, நீதியுள்ள தேவன், நீர் பாவத்தை வெறுக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் பெருமை, விக்கிரகம் இருந்தால் மன்னிச்சிருக்காண்டவர். என் வாழ்க்கை பாழா போகாமல் உம்முடைய கிருபையினால் என்னை காத்துக்கொள்ள மாட்டவரே. செப்பானியா 3:17 படி, நீர் என் நடுவில் இருமாண்டவர், எங்களை மீட்டுக்கொள்ளுமாவே. அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டுமென விரும்புகிறார் என்று சொல்லி 2 பேதுரு 3:9 வாசிக்கிற மாட்டவர். நம்பிக்கை, எச்சரிப்பு இந்த வசனத்தில் இருக்குது. இயேசுவுக்கே மகிமை.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அப்பா, இந்த அருமையான நண்பகல் வேளையிலே ஜெபிக்க வைத்து இறை வார்த்தையை தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நண்பகல் ஜெபத்தை ஆசீர்வதித்தீரே, மக்கள் நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இதோ மாலை வேலைக்காக காத்திருக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெப வழிபாடுகளை ஆசீர்வதிங்கப்பா. வரவிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் அழைத்து வாங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. மாலை ஆராதனை செப்பனை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். வருகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்த கருத்துக்களுக்காக வருகிறார்களோ அவருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.